இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட பழைய ஏற்பாட்டில் நற்சாட்சி பெற்றவர்களை குறித்து வேதத்தில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கும் கூட நாம் தியானிக்கிறதான ஒரு தேவ மனிதன். அவர் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 24வது வசனத்தில் அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் யார் என்று சொன்னால் அவர் தான் எலியா. 1 ராஜாக்கள் 17:24 அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீர் தேவனுடைய மனிதன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கிறதான வார்த்தை அது கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். எலியாவை குறித்துதான ஒரு சாட்சி. அவர் ஏதோ சாதாரண மனிதன் என்பது அல்ல, அவர் நீர் கர்த்தருடைய மனுஷன், நீர் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி எலியாவை குறித்ததான ஒரு சாட்சியை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய மனிதன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு சாட்சியை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படியானால் என்ன அர்த்தம்? எலியாவை பார்க்கிறவர்கள் எலியாவை பார்க்கவில்லை, எலியாவுக்கு உள்ளாக இருந்ததான தேவனை அவர்கள் பார்த்தார்கள். எலியாவின் ஆவி தேவனுடைய ஆவியோடு ஒன்றா இருந்ததை இந்த ஸ்திரீ பார்த்தது நிமித்தமாகவே இப்படிப்பட்டதான ஒரு சாட்சியை இந்த ஸ்திரீயால் சொல்ல முடிந்தது. இப்போ அந்த ஆவி, அந்த எலியாவின் மேல் இருந்ததான அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த ஆவி அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. எனவே தான் எலியா என்ன செய்கிறார், அந்த இறந்து போய் கிடக்கிறதான அந்த மகனுடைய மேலே அவர் கரங்களை வைக்கும் போது அவர் தன்னைத்தானே அந்த மகனை அவர் தொடும்போது அவனுக்குள்ளாக ஒரு உயிர் வந்தது, ஒரு உயிர் எழுச்சி வந்தது என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்கள், இன்னைக்கு இப்படிப்பட்டதான ஆவியை உடையவர்களாய் இப்படிப்பட்டதாக நாம் இருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்டதான ஆவியை உடையவர்களாய் எலியாவை போல தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிறதான சாட்சியை உடையவர்களாய் நாம் இருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் நம்மை சிந்தித்து பார்க்கும்போது எத்தனை முறை இப்படிப்பட்டதான சாட்சிகளை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த எலியா இப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிறதான சாட்சியை பெற்றது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது பாருங்கள். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 19வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது இந்த எலியாவுடைய வல்லமை யாரிடத்திலும் கடந்து வருகிறது, எலிசாவினிடத்திலும் கடந்து வருகிறது. எனவே நான் எலிசா கேட்கிறார், அதுல டபுள் மடங்கா 2 மடங்கா எனக்கு வேணுங்கிறாரு. அப்போ எலியாவே தேவனுடைய வல்லமையினால் காரியங்களை நடப்பித்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு உள்ளாக இருந்ததான தேவனுடைய ஆவி இவருக்குள்ளாக கடந்து வரும்போது அது 2 மடங்காக கடந்து வந்தது. சாதாரணமாக எலியாவுடைய ஆவி கடந்து வந்திருக்கும், ஆனால் நிச்சயமா அது நடந்திருக்காது. ஆனால் கர்த்தருடைய வல்லமை எலியாவின் மேல் கிரியை செய்தது நிமித்தமாக, கர்த்தருடைய வல்லமை எலியாவின் மேல் விளங்கினதின் நிமித்தமாகவே இந்த சம்பவம் நடந்தது, இந்த காரியம் நடந்தது. எலிசாவின் மேல் 2 மடங்கு வல்லமையை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சாதாரண விதமாய் கட்டளையிடவில்லை. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்துல பார்க்கிறோம். பின்பு ஒரு நாள் எலிசா சூசானுக்கு போயிருக்கிற போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்திருக்கிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறான். யோசித்து பாருங்க, எலியாவும் அதே சாட்சியை பெறுகிறார். நீர் தேவனுடைய மனிதன் என்று சொல்லப்படுகிறதான சாட்சியை எலியாவும் பெறுகிறார். இப்போது இந்த எலியாவுக்கு மேலிருக்கிறதான இந்த வல்லமை யாருக்கும் வருகிறது, எலிசாவினிடத்திலும் வருகிறது அல்லவா? அப்போது இந்த எலிசாவும் அதே சாட்சியை பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இது சாதாரண சாட்சி அல்ல, இது ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறதான ஒரு சாட்சி. சாட்சியை சொல்லுகிறவர் ஒரு ஸ்திரீயாக கூட காணப்படலாம், ஆனால் ஆண்டவர் மனம் வைத்தது நிமித்தமாக, ஆண்டவர் மனம் இறங்கியது நிமித்தமாக இந்த சாட்சியானது எலிசாவின் மேலும் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறதான சாட்சி நமக்கு இருக்கிறதா? யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல கூட இந்த எலியாவுடைய வல்லமை குறித்தும் அவர் பெற்ற சாட்சியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 5:17-18 நாம் வாசிக்கிறோம். எலியா என்பவன்
நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யக்கூடாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசித்து பார்ப்போம், ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எலியா சாதாரணமாக ஜெபித்திருப்பார் என்று சொன்னால் அது நடந்திருக்காது. நம்மை போல அவரும் பாடுள்ள மனிதர் தான், ஆனால் நம்மை போல அவரும் மனிதராகவே இருந்திருப்பார் என்று சொன்னால் இதெல்லாம் நடந்திருக்காது. ஆனால் எப்போது எலியாவுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வந்தாரோ, எலியா தேவனுடைய மனுஷன் என்கிறதான அடையாளத்தை, அங்கீகாரத்தை எப்போது பெற்றாரோ அப்போது அவரிடத்துல வல்லமை அபரிதமாய் விளங்கினது. இன்னைக்கு நம்மிடத்திலும் ஏன் இந்த வல்லமை விளங்கவில்லை என்று சொன்னால், பிள்ளைகளாய் நாம் இல்லாதபடிக்கு அநேக காரியங்கள் நம்மை வழி விலக செய்கிறது. ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய புத்திர சுவிகாரன் என்கிறதான ஸ்தானத்தை நாம் இழக்கும்படியாக அநேக காரியங்கள் நம்மை வழி விலகி போக செய்கிறது. இன்னைக்கு நாம் அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உண்மையாய் உறுதியாய் உத்தமமாய் நடந்து கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு அப்படி அதற்கேற்ற கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரத்துல கேட்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் நான் வளர்ந்து எலியா நற்சாட்சி பெற்றது போல நானும் நற்சாட்சி பெற வேண்டும். இந்த எலியாவை பார்க்கிறவர்கள் தேவனுடைய மனுஷன் என்று சொன்னார்களே, எலியாவின் மேலிருந்து ஆவி எலிசாவின் மேல் கடந்து வந்தது, அவரையும் பார்த்து தேவனுடைய மனுஷன் என்று சொன்னார்களே. இன்றைக்கு நாங்களும் கூட உம்மை பார்க்கும்போது நீ தேவனுடைய மனிதன் என்று சொல்லி, ஆண்டவரே அப்பா, நான் எங்களை பார்க்கிறவர்கள் இப்படிப்பட்டதான சாட்சிகளை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அப்படியாக அவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது நாம் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். நம் மூலமாக அவருடைய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுகிறவராய் கூட காணப்படுகிறார். யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த விஷயங்களை நாம் தவற விட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நாம் தாமே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறும்போது அவை எல்லாவற்றையும் நம் மூலமாக விளங்க பண்ண கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நாமும் அதற்கு ஒப்புக் கொடுப்போம். அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவை, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தும். மனவர் எலியாவும் தேவனுடைய மனிதர்கள் என்று சொல்லி சாட்சி பெற்றது போல, ஆண்டவரே உம்மை பற்றி அறிந்தவர்களாக நாங்களும் அப்படிப்பட்ட சாட்சிகளை பெற நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, நீர் உதவி செய்யுங்கப்பா, பெரிய அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த சாட்சி நிமித்தமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரப்பா அநேக காரியங்களை உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவர்களாக இருக்க நீரே உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதா, உமக்கே துதிகன மகிமை எடுக்கும். மீட்பராம் இயேசுவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை